உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு திருச்சியில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திருச்சியில் உள்ள பொன்மலை ஜி கார்னர் மைதானத்தில் மாநாடு நடத்துவதற்காக ரயில்வே கோட்ட மேலாளரிடம் மனு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேதி குறிப்பிடாமல் கடிதம் வழங்கியதால் தேதி குறிப்பிட்டு கடிதம் வழங்குமாறு ரயில்வே துறை அறிவுறுத்தியிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் தினேஷ் இணைகிறார். தினேஷ், வணக்கம். இப்ப திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த பொன்மலை ஜி கார்னர் மைதானத்தில் நிச்சயமாக மாநாடு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கலாமா? மனு வழங்கப்பட்டிருக்கிறது, தேதி குறிப்பிட்டு வழங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடம் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாமா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் கட்சி தொடங்கி பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு நிகழ்ச்சிகள் கட்சி சார்ந்த அவர் நிர்வாகிகள் தொடர்ந்து மாவட்டங்கள் தோறும் நடத்தி வருகின்றனர். இருப்பினும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு எங்கு நடைபெற போகிறது என்று அனைவரும் எதிர்பார்த்து வரும் நிலையில அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஸ்ரி ஆனந்த் பல்வேறு மாவட்டங்கள்ல அவர் இந்த மாநாடு நடத்துவதற்காக கட்சி நிர்வாகிகளோடு தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளாக சென்று ஆய்வு மேற்கொள் வருகிறார். ஏற்கனவே இந்த மாநாடு திருச்சி அதாவது நடைபெறும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் தமிழகத்தின் மைய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருச்சியில் மாநாடு நடத்த வேண்டும் என பல்வேறு நிர்வாகிகள் தெரிவித்த நிலையில திருச்சியில் ஏற்கனவே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சிறுகனூர் பகுதியில ஏற்கனவே ஆய்வு மேற்கொண்டார். அந்த இடத்திற்கு அதற்கான அனுமதி கிடைக்கப்படாத பட்சத்தை மதுரையில ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆய்வு செய்து தற்போது இந்த திருச்சி பொன்மலை பகுதியில ரயில்வேக்கு சொந்தமான ஒரு மைதானம் இருக்கிறது, பொன்மலை ஜி கார்னர் மைதானம். இந்த மைதானம் கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. இந்த மைதானத்தில் மாநாடு நடத்துவதற்காக ரயில்வே கோட்ட மேலாளரிடம் கட்சி நிர்வாகிகள் மனு ஒன்றை வழங்கியுள்ளனர். ஆனால் அந்த மனுவில் எவ்வித தேதிகளும் குறிப்பிடப்படாமல் செப்டம்பர் மாதம் மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் இந்த ரயில்வே கோட்ட மேலாளர் தேதி குறிப்பிட்டு மீண்டும் மனுவை வழங்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதே போன்று மாநாடு நடத்துவதற்கு இந்த இடம் போதுமானதாக இருக்காது. ஏனென்றால் மாநாடு நடத்த வேண்டும் என்றால் 100 ஏக்கர் பரப்பிலாவது குறைந்தபட்சம் தேவைப்படும். பார்க்கிங் போன்ற அனைத்துமே தேவைப்படும். அதுவும் முதல் மாநாடு என்ற போது தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான நிர்வாகிகள் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக வருகை தருவார்கள். அதற்கு போதிய இடவசதி இது இருக்காது என்ற விஷயத்தையும் ரயில்வே துறை சார்பில் கட்சி நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த இடம் எவ்வளவு ஏக்கர் இருக்கிறது என்பது குறித்து அந்த அளவிடும் பணியை தற்போது ரயில்வே துறையின் சார்பில் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் இங்கே திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் கேட்டபோது மாநாடு திருச்சியா மதுரையா அல்லது எந்த ஊரில் நடைபெற போகிறது என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் தலைமையிடமிருந்து விரைவில் வெளியாகும் என தகவல் தெரிவித்துள்ளனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தினேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.